திருச்சிற்றம்பலம். சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டையின் 100வது திருவாசகம் முற்றோதல் மிகச்சிறப்பாக உலக புகழ் பெற்ற புண்ணிய தலமான காசியில் அருள்மிகு காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அருள் ஒளி எல்லைக்குள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை இங்கு வீடியோவாக தருகிறோம். எழிலது காட்டியும் திருப்பனையூரில் திருப்பநாயோ கடுமண மகனில் காட்சி கொடுத்தோம். அழுக்குறில் மறுக்காது இருந்தும் புறம்பய மகனில் அகம்பல அருளியும் குறியாயிருந்தோம் அந்த பெருமை அழகுரு கலந்து சுந்தர வேடத்தில் முதல் இந்திரையாலும் போல வந்தருளே அந்த எது வந்து அழகுமை அவருடைய அண்ணல் எந்தமையான பரிசன பகரில் ஆற்றல் அது உடைய அழகம திருமுரு நீக்கு கோடி நிமிந்து காட்டியும் மூலம் தன்னை ஒரு முரலுக்கும் ஆனந்தமே ஆனா அருளியும் ஆதி போருடை மாபெருங்கருணையனாத பெரும்பறை நன்கு அருள்பவன் கடுக்காகவும் அருளிய தேவன் திருப்பையாகவும் பாடி பாகவினையை மறித்து நின்று பாடி சொன்னாமே சொன்னாமே அடிமத்து தீவனோரமல ஒரு தேவகணங்கள் எல்லாம் நம்மை பின்பற்றதற்கு ஒட்டோம் கூட முன்னாடி வெள்ளி பஞ்சம் பாடி மாயினி முக்கண்ணப்பட்டு அடப்ப சொன்னாமே சொன்னாமே உலகை பல ஒற்று வாழ்வெறிய உலகம் எல்லாம் ஒரு போனாலுமே அடியவர் வந்து நின்றார் ஆன உலகத்துக்கு அடியோரை ஆண்டு கொண்டு மனமன போதங்கள் மாறுகனை பாடி பாடி சொன்னாமே சொன்னாமே உலகம் ஒருவரை ஆத்மரப்ப உங்கள் உலகம் இருந்த பரப்ப மனமும் அவனமும் பரப்ப மங்கை பக்திகள் அவரனுக்கு அழகமாமலை கண்ணவருக்கு அதற்கு சுண்ணமே சுண்ணாமே கருணையப்பவன் சொல்லிக் கொண்ட முன்னூரை கிழங்க சொந்த மீறானுக்கு காட்டி நாய்களை பட்ட நம்மையமை அப்பட்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆடப்போ சொன்னாமே சொன்னாமே வையகம் எல்லாம் ஊரலாக வாங்கேறி என்னும் ஊழலை காட்டி நெய்யகும் மஞ்சள் நிறைய கட்டி நேரகு தன்னுரையா வச்சி ஐயனானிதில்லை மாநாடுக்கு ஆடப்போ சொன்னாமே சொன்னாமே இத்தனி உண்மைகள் ஆட ஒரு மூலம் மண்ணிலம் அடலாட சித்த சிவனோடும் ஆடலாட எங்கள் சரி ஆடலாட பிறனோடும் ஆடாட பிறவி பிறரோடும் ஆடாட அப்பன் கருணையோடு ஆடாட ஆடப்போ சொன்னாமே சொன்னாமே மாடுநகை வாணி ராஜரிப்ப வாயிரம் நம்பவார துடிப்ப
பாடும் நம்மை ஆண்டவரும் கைகொண்ட வண்ணமும் பாடிப்பாரு பெருமானை தேடி சீத்தங்கனி பதிகட்டு தேடி ஆளுமின் தாடி நாளுக்கு ஆடப்பும் சொன்னாமே எடுத்தும் நாமே அண்ணலனுக்கு அருளியவாறு ஆ பெருமாள்
கனிமுனையார் கடலிலே விழுவேனே மாதொரு கூறு உரையகிறார் தங்கடலே சேருவனம் ஆதியனுக்கு அருளியவாறு ஆதருவார் ஜோதே செம்மை நலம் அறியாத இதரோடு கிரிதேனை உண்மை நலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மை பொருளாக்கி நாசிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆதருவார் ஜோதே செம்மை நலம் அறியாத சிதறொடும் உண்மை மனம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மை பொருளாக்கி நாய்ச்சிவினை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆதருவார் ஜோதே. அது இன்றைக்கு 100வது முற்றோதர சிவபெருமானுடைய திருப்படிகள் ஆன் பண்ணிக்கலாம். சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். கொஞ்சம் இருங்க, அமைதியா இருங்க. சிவபெருமானுடைய திருவடிகளுக்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். அப்ப ஒரு மகுடம் வைக்கிறது மாதிரி, முற்றோதல்ல ஒரு மகுடம் வைக்கிறது மாதிரி. அடுத்தது நாம் எல்லாருமே சீரிய சிவனடியார்களாக இருக்கிறதுனால தான் இந்த காசி என்பது என்ற புண்ணிய பூமிக்கு நம்ம வரக்கூடிய எண்ணம் நமக்கெல்லாம் வந்திருக்கு. அந்த எண்ணத்தை கொடுத்து நம்மை ஆட்கொண்டது சிவபெருமான் தான். அதை இங்கே நம்ம நிறைவேற்றுற ஒரு தன்மையை இறைவன் நமக்கு அருள் இருக்காங்கிறத நினைச்சு நம்ம எல்லாம் புலகாங்கி நம்ம அடையலாம். சிவனுடைய அருள் சிவ சிவா தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டார்க்கு இறைவா போற்றி. அரவணைச்சு பெருமா நிறைய ஒவ்வொரு அடியாருக்கும் விதமாக இருக்கிற ஒவ்வொரு அடியாருக்கும் சில பேர் கேட்பாங்க, அந்த காலத்துல தான் திருவிளையாடு, இந்த காலத்துல ஒன்று கூட கிடையாது. யாருமே அதை ஏற்றுக்காதீங்க. பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒவ்வொரு அடியார்கிட்டையும் அவர் தனிப்பட்ட முறையிலே சிவன் திருவிளையாடல்களை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். எனக்கு நிறைய காமிக்கிறார், எனக்கு நிறைய சிவனடியாராக இருப்பவர்கள் நாம் ஏன் சிவனடியாராக இருக்கிறோம்? அதனுடைய சூட்சுமம் என்ன அப்படின்னா, நம்ம தெரியும் தெரியாமலோ சிவனை வழிபட ஆரம்பிச்சோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம்லாம் நம்ம ஒன்றும் பண்ணல, அவன் இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் நம்மள. இதுதான் யாரும் மறுக்க முடியாத உண்மை. அந்த சிவனடியார்கள், இந்த சிவனடியார்கள், எந்த சிவனடியார்கள், நீங்க வெளியில வந்துருங்க பார்ப்போம். இது வேண்டாம்னு வந்துட்டு நீங்க வெளியில வந்துருங்க. நீங்க எது சொல்றீங்க நான் கேட்கிறேன். விடமாட்டான், விடமாட்டான். யாருக்கு எந்த ரூபத்திலையாவது திருவிளையாடல் காமிச்சு விடாம, அதனால தான் நம்ம நிற்கிறோம். ஏன் சிவனடியாராக நாம் இருக்கிறோம்? சிவன் நம்மை விடுவதில்லை. ஒரு 6 மாதம், ஒரு வருடம் அவனை நினைத்து ஏதேனும் ஒரு வகையில முற்றோதல் பண்றதோ, பஞ்சாட்சர மந்திரம் சொல்றதோ, அவனுடைய சிந்தனையில இருக்கிறத ஏதாவது நம்ம செஞ்சிருந்தால் போதும். அதற்கு பிறகு சிவன் நம்மை விட மாட்டான். அதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. காது வரையிலும் நம்மளை கொண்டாந்து கடை தேர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதெல்லாம் மிகையாகாது. இதையெல்லாம் நம்ம சில பேர் சிந்திப்பாங்க, சில பேர் சிந்திக்க மாட்டாங்க. அதற்கெல்லாம் அறக்கட்டளை இடத்துல எங்களுக்கு ஒரு கடமை இருக்குங்கிறதுனால இது பண்ணுறேன். யாரும் நேரத்தை வீணடித்தால் தயவு பண்ணி நினைக்க வேண்டாம். அடுத்ததாக இந்த முற்றோர்களுக்கு ஜவஹர் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் 100வது முற்றோரில் நடத்திருக்காங்கன்னா, இந்த காட்சியில கொண்டாந்து அவங்க நடத்துறது என்கிட்ட அவங்க தான் சொன்னாங்க. 100வது முற்றோரில் காட்சியில் நடத்துகிறவங்க ஐயாவும் கேட்டாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு இதை இருக்கே. அப்போ ஒரு 7-8 இருந்தது நாங்கள் நடத்த வேண்டியது. அதெல்லாம் நடத்தி முடிச்சிடறோம் ஐயா.
99 முடிச்சிடறோம், நம்ம 100வது அங்கேயே வைப்போம் அப்படின்னு போல்டாக சொன்னாங்க. அது மாதிரியே அது அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணி எல்லாம் நடத்தினாங்க. அளவுக்கு முன்னோர்கள் வந்து தொடர்ந்து நம்ம செஞ்சுருக்கோம்னா அதற்கு ஜவஹர் ஐயாவும் கலாவதி அம்மாவும் தான் முழு காரணம். அது வேற யாருக்கு எந்த கிரெடிட் இல்லை. நம்ம வர்றோம், பாடுறோம், போகிறோம், வர்றோம், செயல்பாடு அவங்க தான். அடுத்து இந்த பிரயாணம், காசி பிரயாணம், ஐயா வந்து ஐயா செய்கிற தோரணைங்கிறது வேற. அவர் அந்த வகையில் ஆமாங்க சொல்லிடுறேன், எல்லாருக்கும் ஒன்றா பார்த்துடலாம். அப்படியாப்பட்ட இந்த காசி யாத்திரைக்கு அவங்க அவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க சமயத்தில் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருமே வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறேன். சாப்பாடு விஷயத்தில் ஆரம்பித்து நம்ம டூர்லேருந்து யாரையும் சின்ன சின்ன பிரச்சனைகளை யாரும் பெருசுப்படுத்தாமல் பெருந்தன்மையாக நடக்கணும் அப்படி நம்ம நினைக்கணும். ஏன்னா சிவனடியார்களுடைய தன்மை பொறுத்தாழ்வது. அந்த குணத்தை நம்மகிட்ட வந்துருச்சுன்னா சிவன் நம்மளை ஆட்கொண்டு ஆள ஆரம்பிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படியா இருக்கட்டும், அப்படியா இருக்கட்டும். இதே பாணியில் நீங்கள் வீட்டிலையும் நடந்து பாருங்க, இதை எங்கும் நீங்கள் நடந்து பாருங்க, நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம பரிணாமமாக வளரணும் சிவனடியாராக. சும்மா முற்றோதல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் பத்தாது. அதில் உள்ள பொருள்களை உணர்ந்து மாணிக்கவாத சூழலை நம்மை நாமே பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வேலையை சிவபெருமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்மை உட்படுத்தி கொள்ளணும். அவர் எந்த போக்கில் நம்மளை உருவாக்குறாரோ அதுக்கெல்லாம் நம்ம தயாராகணும். அப்படியாப்பட்ட இந்த 100வது முற்றோதலை நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுத்து எல்லா வகையும் சிறப்பாக அவங்க வந்து ட்ரஸ்டிகள் தான் இருந்தாலும் அவங்களுக்கு கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி வழிக்கு போக முடியாது. ட்ரஸ்டிகளில் அவங்க மிகச்சிறப்பாக 2 பேருமே செயல்பட்டு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அறக்கட்டளை சார்பாக நாங்கள் எல்லா அவங்களை தவிர பாக்கி எல்லா ட்ரஸ்டிகளுமே அவர்களுக்கு தலை வணங்கி எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றி. நாட்டவர்க்கு இறைவா போற்றி. போடுங்க போடுங்க. என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. வர 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 இருக்கட்டும் இருக்கட்டும். என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. மைக்கு மைக்கு மைக் எடுத்துக்கோங்க. இன்னொரு மைக் எடுத்து கொடுங்க. அங்கே வேலையை இந்த காசி பயணத்தை மிகவும் சிறப்புடன் செஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம் சமையலர்கள் தான். ஐயா வந்து ஆணை கொடுத்தாலும் அதை மனம் போது அவங்க செஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு சிறப்பான சாப்பாடை கொடுத்தாங்க. அதில் முக்கியம் என்னன்னா நம்ம ஒரு 70% எல்லாம் வயதானவங்க வந்துருக்கோம். என் உட்பட வயது பிரச்சனை இல்லாமல் அருமையாக சமைச்சு கொடுத்தாங்க. உரப்பும் அதிகம் இல்லை, இல்லாமலும் இல்லை, உப்பு அதிகம் இல்லை, இல்லாமலும் இல்லை. உணர்வு என்னன்னா இந்த நடுநிலைமை தன்மை என்பதை உணர்த்தினார்கள். நடுநிலைமை அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் இருக்கிற நடுநிலைமை சிவனுடைய 8 குணங்களில் ஒன்று. நடுவு நிலைமை என்பது சிவனுடைய 8 குணங்களில் ஒன்று. அதை நமக்கு உணர்த்திருக்காங்க. அப்படின்றவர் அதிகமாக உயரக்கூடாது பார்த்தோம். அப்போ அத்தகைய வரட்டு வரட்டு வரட்ட போட்டு விடுங்க போட்டு விடுங்க போட்டு விடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கு இறைவா போற்றி. சிவாயிடம் சிவாயிடம். சிவா 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 சிவா. திருநீர் எடுத்து கொடுங்க, திருநீர் எடுத்து கொடுங்க அவங்களுக்கு. எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீடூடி வாழ்க. ரைட்டு. சிவா சிவா.
சிவனே போற்றி, நாட்டார்க்கு இறைவா போற்றி. அடுத்து 2 பேரையும் வர சொல்லுங்க. எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. கலந்து கொள்ளணும் என்று நம்மளுடைய தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் ஐயா வந்து அங்கிருந்து தாக்கல் ஐயா வந்திருக்காங்க. இந்த திருவாரூர் சொல்லி கலந்து தங்கமணியுடைய உதவியாளர் ஐயா எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. பேர் சொல்லணும் ஐயா. தங்கமணி ஐயா கொஞ்சம் வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு. பம்பாய் தமிழ் சங்கத்திலிருந்து நம்ம தங்கமணி ஐயா அவர்களுடைய நண்பராக அவர் இருந்தாலும் மும்பை தமிழ் அவரை கேள்விப்பட்டு நாங்கள் வந்து நீங்கள் எல்லாரும் கவனிச்சிங்களா கவனிக்கிறேன்னு தெரியல. ஒவ்வொருத்தர் பாடுறதையும் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் கேமராவில் எல்லாம் வந்து அங்கே பம்பாய் தமிழ் சங்கத்தில் ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுடைய முகக்கணிக்கா பம்பாயில் பெரிய தமிழ் சங்கம் இருக்கு. அங்கே அந்த தமிழ் சங்கத்து உறுப்பினர்கள் எல்லாம் உங்க முகத்தை பார்க்க போறாங்க. அத்தகைய பெருமையை ஐயா அவர்கள் தான். அவர்களுக்கு அறக்கட்டளையின் சார்பாகவும் இதில் கலந்து கொண்ட எல்லா அடியார்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு குடும்பமும் பெரிய அளவிலே முன்னேற்ற பெருமாளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். எந்த அடியார்களும் சேர்ந்து எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. ஆஞ்சநேயா